ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே விலாக்ஸ். நாங்க இப்ப எங்க மேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கோம்னா எங்க ஊர் பக்கத்துல இருக்க டவுனுக்கு போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நீ போட்டு சட்டையை போட்டு தூங்கிட்டு இருந்தா எழுப்பி சட்டையை போட்டு எழுப்பி விட்டுட்டு சட்டையை போட்டு பட்டனை போட்டு இருந்தா கீழே வேற பாப்பா பார்க்கு போகணும் ஒரே இடம் போலாண்டா கொஞ்சம் கம்முனு பாப்பான்னு சொன்னா வெளியே கார் வேற நிக்குதுன்னு காட்டுறா வேற டக்குன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு போனோம்னா இங்க இருந்து 20 கிலோமீட்டருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணம் கிடையாதுங்க. இப்ப நாங்க எந்திரிச்சதே பாத்தீங்கன்னா 10 மணி ஆகி போச்சு. இப்ப கிளம்பி எப்ப போய் எப்ப வருதுன்னு ஒன்னும் புரியல. இருந்தாலும் சொல்லிட்டு என் பேபி வேக வேகமா கிளம்பிட்டான். பாருங்க கேட்டை பூட்டி டக்கு டக்கு டக்குன்னு என்னையும் பெரட்டி எடுத்துட்டு கிளம்பி நான் கார்ல உட்காந்து ரெட்டி பாடி உட்காருன்னு சொன்னா படி ஜம்மவா அந்த உட்காந்துட்டு இருக்கான். ரித்து குட்டியும் பாருங்க மரம் ஏறி உட்காந்துட்டு இருக்கிறா. இவளுக்கு உட்கார்றதுக்கு எவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்றேன்னு தெரியல. இருந்தாலும் என்ன பண்றது, என்னமோ சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அந்த மாதிரி நினைச்சிட்டு நானும் வந்து கிளம்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேங்க. பாருங்க 10 மணிக்கு எங்க ஊர்ல அடிக்கிற வெயில நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட். கார்ல போயே கண்ணாமூழி திருகுதுன்னு பைக்ல போறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், நடந்து போறவங்களுக்கு எப்படி இருக்கும், அதை யோசிச்சு பாருங்க. துளியும் கூட ஒரு காத்தும் இல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. வேற லெவல் அடிக்குதுங்க வெயில். இதுல வேற நீ வேற கேமரா எடுத்தா என்ன பண்றது, நானும் ஒரு ஹாய் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேமராக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டுங்க. அங்க வேற டிஸ்பிளேல வேற பாட்டு வேற பிளே ஆகலன்னு சொல்லிட்டு என் பாப்பா வேற ஒரே ஆட்டம். அதுக்கு வேற வந்துட்டு நான் பாட்டிக்கு பிளே பண்ணு, இதை குடும்பம் அதை குடும்பம்னு சொல்லிட்டு நான் பாட்டிக்கு சொல்லிட்டு நான் பாட்டி வண்டியை ஓட்டி நான் பாட்டிக்கு போயிட்டே இருந்தேங்க. நல்ல வேலை எங்க ஊரு கொஞ்சம் டிராபிக் கம்மிங்கிறதுனால எந்த வண்டியும் வரல, அதனால ஜாலியா நான் பாட்டிக்கு ஓட்டிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க என்ன பண்ணு, ஹாய் இதுதாங்க நானு. வேற வழி இல்லைங்க, என்ன பண்றது, இத்தனை பிரச்சனையும் சமாளிச்சுட்டு நான் பாட்டிக்கு பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் மேட்ரு, வேற எதுவும் கிடையாதுங்க. அப்படியே அழுத்தி பிடிச்சி நம்ம பாட்டிக்கு போயிட்டே இருக்கிறேங்க. வேற வழியே இல்லை, என்ன பண்றது கேக்குறேன். இங்க பாருங்க வேற லெவலுங்க. எங்க ஊர் கிராமம், சோ அதனால தென்னை மரம் வாய்க்கால் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணலாம் எங்க ஊர்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தாண்டி எல்லாம் வந்தீங்கன்னா சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்பாடா வாங்கிலான்னு பாத்தீங்கன்னா வாங்க முடியாது. ஏன்னா சிட்டிக்குள்ள என்டர் ஆகி அங்க இருந்து பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் மார்க்கெட் போக முடியும். அதுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய டிராபிக், ஸ்பீடு பிரேக்கு, லொட்டு லொசுக்கு நிறையாங்க. சரி ரம்ஜான் தானே கோட்டமல்லி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தா ஒரு சிக்னல் நின்று இருக்கிறோம். நிறைய ரம்ஜான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. நாங்க விஷ் பண்ணோம். சோ அதனால வீடியோ எடுக்க முடியலங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவங்கள விஷ் பண்ணிட்டு. அப்புறம் மார்க்கெட் ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப டிராபிக் இருந்துச்சு. எப்படியே மார்க்கெட் வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்துட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா எங்கடா நமக்கு வேண்டிய மட்டன் கடை மீன் கடை ஒன்னையும் காணமேடா அப்படின்னு திரும்பி பார்த்தா பூராமே பீஃப் கடைங்க. நம்மளுக்கு பீஃப் கறியே ஆகாது. ஆனா மட்டன் கடை மீன் கடை எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே மொல்லமா அப்படியே காரை மூவ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தான். கடைசியில ஒரு அக்கா இருந்தாங்க, வாங்க தம்பின்னு சொல்லிட்டு மங்களகரமா உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கடா காரை பார்க் பண்றதுன்னு ஓபன் பண்ணி பார்த்துட்டு அங்க ஒரு கேட் இருந்துச்சுங்க. அந்த கேட்டு முன்னாடி ஒரு காரை நிப்பாட்டிட்டு ஆஹா ஓகே டக்குன்னு இதான் மீன் கடைன்னு சொல்லிட்டு இறங்கி டக்குன்னு போனா பேபி ஒண்ணுமே தெரியாத மாதிரி போறான். அப்படியே என்ன மீன் இருக்குங்க, என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டே அப்படியே போயிட்டு இருக்கா. திருப்பி வேற என்னையும் வேற கேக்குறா. லாஸ்ட்ல பாறை மீன் நல்லா இருக்கும்னு சொல்லி பாறை மீன் வாங்கிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாறை மீன் 2 கிலோ இதுல வாங்கினோம். என்ன ஒரு பியூட்டின்னா வீட்லயே பாறை மீன் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அங்க போயிட்டு என்ன மீன் வேணும் என்னையும் வேற கேட்டிருக்கோம். அங்க வேற அவங்க ஃப்ரெஷ்ஷா வந்து கொட்டுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்க நிறைய மீன் இருந்துச்சு, அதனால கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அந்த ஒரு வழியா பாறை மீன் ஃபைனல் பண்ணி வெட்ட கொடுத்துட்டோம். சோ அந்த அண்ணாவும் டக்குன்னு வெட்டி கொடுத்துட்டாங்க. டக்குன்னு அவ்வளவுதாங்க, 10 நிமிஷங்க டக்குன்னு வாங்கியாச்சு. அடுத்து திரும்பிட்டு போனா ஆப்போசிட்ல பூண்டு கடை. பூண்டு இல்ல, சோ அதனால பூண்டு வேணும்னு சொல்லி நான் டக்குன்னு இவ கூட சொல்லாம கூட டக்குன்னு ஓடி வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நான் எங்கட என் பேபி காணமே அப்படின்னு பார்த்தா பூண்டு 1 கிலோ 100 ரூபா தான் எங்க ஊர்ல. வேற யாராவது எந்த ஊர்ல இருந்தாலும் உடனே பெட்டிக்கு வாங்க 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாம் பூண்டை. ஜம்முன்னு இருக்கு. ஆனா எங்களுக்கு பூண்டெல்லாம் எடுக்க தெரியாது. அந்த கடைக்காரர்கிட்டயே கேட்டோம். அந்த அக்காவே அவங்க பக்கத்துல இருக்கு, இது நல்லா பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி போட்டு கொடுத்துட்டாங்க. சந்தோஷமா ஹாப்பியா வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான ஐட்டம் மட்டன் தானே. மட்டன் கிடைக்கும் நான் பாட்டிக்கு தேடிட்டு கிடந்தேன். இதுல வேற என் பாப்பா பார்க்குக்கு போகணும் ஒரே இடம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு வழியில மட்டன் கடையில் 4 ஆடு கட்டி வச்சிருந்தாங்க. அந்த ஆட்டை கொடுத்து அதோட ஃப்ரெண்ட் ஆகிட்ட வாட்டி ஜாலியா விளையாண்டு கிடந்தா. அப்ப லாஸ்ட்ல 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஆட்டுக்குள்ள மட்டன் கடையில வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாப்பாக்கு ஈரல் கேட்டான், பட் ஈரல் இல்ல. அப்புறம் அவங்க தனியா வெட்டி வச்சிருந்தாங்க, வெட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல தக்காளி வாங்க அப்படிக்கு மார்க்கெட் போட்டிட்டா. அந்த கேப்ல ரெத்துக்குட்டி நம்ம பாப்பா வந்து பாத்தீங்கன்னா சாகசம் பண்ணிட்டு வலையில வச்சுட்டு வாயில குச்சி வச்சுக்கிட்டு வேற லெவல்ல கட்டிட்டு கிடந்தான். யாருத்தோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரொம்ப ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. சரி என்னடா பண்றது கிளம்பிடலாமேன்னு பார்த்தா கடைசியில மல்லிகை கடைக்கு போகணும், பேஸ்ட் வாங்கணும், அது வாங்கணும், கொத்தமல்லி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிட்டு இவர் அலைய விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஃபுல்லா வாங்க வச்சுட்டாங்க. அங்க வந்து பாப்பா பார்க் போன கேட்டோன்னு அந்த அக்கா பலூன் எடுத்து 2 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லிகை கடைக்காரக்கா அந்த அக்கா ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தாண்டி வீட்டுக்கு வந்துடலாம்டா அப்படின்னு பார்த்தா மணி 10-11 ஆச்சுங்க. டக்குன்னு 4 வடையை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சுட்டு பேபி வேகமா போறா சமைக்க போற மாதிரி. ஆனா போயிட்டு ஒண்ணுமே பண்ணலீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சமைக்கல, பட் எல்லாமே எங்க பேபி தான் சமைச்சாங்க. இப்ப நான் வந்து கழுவி வெட்டி மட்டும் கொடுத்துட்டேன், பட் எல்லாமே அவங்களே செஞ்சுட்டாங்க. இப்ப மீனுக்கு உப்பு போட்டு கழுவிடலாம் வாங்க.
உப்பு போட்டு பாருங்கள். கழுவி ஜம்முன்னு கழுவி இது பண்ணிட்டா. ஆனா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா மீன் நல்ல மீனா கிடைச்சதுங்க. நல்ல மீன் தான். ஐஸ் கட்டியில போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா எதுவுமே அது கிடையாது. பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு கழுவி சூப்பரா எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பொடியை போட்டு நல்லா போட்டு இது பண்ணி என்னடா பண்றேன்னு பொரியிட்ட சொல்லிட்டு நாங்க வந்து போட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா பொடியை போட்டு மசாலா போட்டு ஒரு முட்டையை வந்து ஊத்திப்பீங்க. அதுல மஞ்சக்கரு ஊத்த மாட்டோம். மஞ்சக்கரு ஊத்துன ஒரு மாதிரி கெட்டியா ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அடிக்கும் சொல்லிட்டு அப்ப நாங்க அதை ஊத்த மாட்டோம். அதுல ஒயிட் இருக்கிற மட்டும் வெள்ளைக்கரு ஜெல்லி மட்டும் மட்டும் ஊத்திப்பீங்க. போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என் பாப்பா வந்து நானே தான் ஹெல்ப் பண்றப்ப அப்படின்னு கேட்டா, சரி தங்க எனக்கு லெமன் வெட்டி கொடு அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் என் பாப்பா வந்துட்டு சரி ஓகே அழகா நான் லெமன் வெட்டிட்டாங்க அழகா ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி நான் கொடுத்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை என் தங்கை இப்படி ஆமாங்க. வெட்டுவாங்கன்னு. சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு 3 பேருமே சமையல் பண்ணிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரம்ஜானுக்காக சரி நமக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட் யாரும் இல்ல, சரி நம்மளாவது முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கு காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக நாங்களே இன்னைக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டுங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியா விட்டு மீனை போட்டு மசாலா போட்டு எல்லாம் பிரட்டி எடுத்து கலரை பார்த்தாவே ஜூசியா எங்க இருக்கு. ரித்துக்குட்டிக்கு வந்து பிரியாணி செய்யலாம் வாங்கம்மா வாங்கம்மான்னு ஒரே அட்டம் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சரி வா தங்கம் போய் பிரியாணி செய்யலாம்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு மண்டான குக்கரை பத்த வச்சு தக்காளியை போட்டு தயிரை ஊத்தி எல்லாத்தையும் பிரட்டி எடுத்து மசாலா பொடி போட்டு அப்படியே கலரை எடுத்து பாத்தீங்கன்னா ஜூசியா சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் மசாலாவை போட்டு அப்படியே பிரட்டி எடுத்து நல்லா அப்படியே ஒரு கிளறி நாங்க வாங்கி வச்சிருந்த மட்டன் பீஸை உள்ள போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே பிரட்டி எடுத்து அப்படியே பாக்குறக்கே ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டா சூப்பரா ஃபுல் இருந்துச்சுங்க. கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்து கிடைச்சிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டக்குன்னு அரிசி போட்டு அரிசியெல்லாம் போட கிடையாதுங்க. அப்படியே தண்ணி ஊத்தி ஒரு 4-5 விசிலுக்கு வந்து கறி வேகணும்னு அந்த சொல்லிட்டு டைம்ல நாம கொஞ்சம் வேலைன்னு சொல்லி நான் விளக்கு கழுவிட்டு இருந்தேன். எங்க பேபியே எல்லாமே செஞ்சுட்டாங்க. விசில் வந்துருச்சுங்க. ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே எல்லாம் ஜூசியா சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா டேஸ்டா இருந்துச்சு. காரமும் கம்மியா பாருங்க இருந்துச்சு. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு நீங்களே பாருங்க. நல்லாதான் இருந்துச்சு. மத்த குக்கிங் சேனலுமே நாங்க வந்து பில்டப் எல்லாம் சொல்லீங்க. நிஜமாலுமே வந்து கறி நல்லாதான் இருந்தது. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அரிசி அவ்வளவுதான், போட்டு அப்படியே பிரியாணி ready. ரெடி. வித்துக்குட்டி ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அவளுக்கு வேற சாப்பாடு ஊட்டி விட்டு அப்புறம் என்னங்க பண்றது. அதுக்கப்புறம் இவளுக்கு அப்ப கஷ்டம் இல்ல. பாப்பாக்கு சோறு ஊட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்துட்டு சைடு கேப்ல வந்து 4 பிளேட் உள்ள இறக்கிட்டா. நம்ம பாட்டிக்கு மீன் பீஸை போட்டு எடுத்துட்டுங்க நம்ம சுட அப்படியே இறக்கிட்டு உட்காந்துட்டு நானும் சாப்பிட வந்துட்டேன். இன்னைக்கு எங்களுக்கு ரம்ஜான் இன்னைக்கு சூப்பரா போச்சு. உங்களுக்கும் உங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஹாப்பி ரம்ஜான். பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எங்களுக்கு இல்ல, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு பிரியாணி கிடைச்சுன்னு சொல்லி சந்தோஷம். ஹாப்பி ரம்ஜான். விகே விலாக் சார்பாக ஹாப்பி ரம்ஜான்.